தேசிய மக்கள் சக்தியினர் ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பொன்று கட்சியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது. இப்போது செய்கின்ற விடயங்கள் தெரிகின்றதல்லவா? அச்சப்பட வேண்டாம். மோசடியில் ஈடுபடுகின்றவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக நாம் மோதுவதற்கு தயாராக உள்ளோம். அவர்கள் எவ்வாறான கீழ்த்தரமான செயல்பாடு ஈடுபட்டாலும் இந்த ஊழல் மோசடிக்காரர்களுக்கு தண்டனை வழங்குவதை நிறுத்தப் போவதில்லை. நாம் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு பொருத்தமானவர்களை நியமித்துள்ளோம். அவர்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்துச் செல்கின்றனர். சட்டமாதிப திணைக்களம் அது தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்து வருகின்றது. இப்போது பலருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு முன்னெடுக்கப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் மே மாதமாகும் பொழுது சர்ச்சைக்குரிய அநேகமான வழக்குகள் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளது. எமக்கு அதனை விசாரணை செய்து வழக்கு போடுவதற்கு மாத்திரமே இயலுமை இருக்கின்றது. எமக்கு சிறையில் வைப்பதற்கான அதிகாரம் இல்லை. அதனை நீதிமன்றமே செய்ய வேண்டும். வழக்கினை தாக்கல் செய்யும் பொழுது நீதிபதிகள் மாறுவதை நாம் பார்ப்போம் என்ன நடக்கின்றது. அது அவ்வளவு நல்லதாக நினைக்கின்றேன். அவருக்கு அந்த பதவியை வழங்குவது யார் என்று பார்க்காமல் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்பதற்காகவல்லவா? அவரும் விலகுவதற்கு ஏதாவது காரணம் இருக்க முடியும். நீதிபதிக்கு வழங்கியுள்ள பொறுப்பினை சரியாக நிறைவேற்றி சரியான நியாயத்தை வழங்க வேண்டுமல்லவா? இலங்கையில் பொலிஸ்மா அதிபர் ஒருவர் விளக்கமில் வைக்கப்படுவார் என்று யாரும் நினைக்கவில்லை. வெலேசுதாவின் வீட்டினை எடுத்த விடயம் தொடர்பில் நாம் அறிகின்றோம். ஆனால் ஒருபோதும் அதற்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா, பெரிய பதவியா சிறிய பதவியா என்ற வேறுபாடில்லாமல் நாம் விசாரணைகளை முன்னெடுக்கின்றோம். பொலிஸ்மா அதிபர் தனக்கு வழங்கப்பட்ட கடமை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அரசியல்வாதிகளின் தேவைகளை நிறைவேற்றுகின்றமையினால் தேசபந்து தென்னக்கோனுக்கு நடந்த விடயம் இதுவாகும். நீங்கள் சரியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவீர்கள், அமைதியை நிலைநாட்டுவதற்காக எமக்கு உதவி செய்வீர்கள் என நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம் என போலீசாரை நாம் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூறுகின்றோம். போலீஸ் உத்தியோகத்தர்களை அரசியல் தேவைக்காக பயன்படுத்துவதில்லை. சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம். முன்னர் எவரையாவது கைது செய்ய முன்னர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று வினவுகின்றார்கள். ஆளும் கட்சியை சார்ந்தவர்களாக என்றால் அந்த பக்கம் தலை வைத்து கூட பார்க்க மாட்டார்கள். எதற்காக மோத வேண்டும் என்று நினைப்பார்கள். அவ்வாறே போலீசார் இருந்தனர். இன்று நாம் சுதந்திரமாக செயற்படுவதற்கு இடமளித்துள்ளோம். இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் மிகவும் சிறந்த உத்தியோகத்தர்கள் வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர். எதிர்காலத்தில் பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பார்த்து கொண்டிருங்கள். யார் அதிகமாக சத்தம் போடுவார்கள், யார் அதிகம் அச்சப்படுகின்றார்களே அவர்களே. சிலர் திருடுவதற்கு முன்னரே தன்னை கைது செய்யுமாறு கூறுகின்றனர். இது அவசரப்பட்டு குழப்பமடைய வேண்டிய வேலை அல்ல. மிகவும் சிறந்த உத்தியோகத்தர்கள் விசாரணைகளுக்காக உள்ளனர். அதற்காக சட்டமாதிப திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் உதவி செய்கின்றனர். மிகவும் பலம் வாய்ந்த வழக்கினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம். வழக்கினை விசாரணை செய்த பின்னர் குற்றவாளிகள் சிறைச்சாலைக்கு செல்வார்கள். நான் நினைக்கின்றேன் 3 முன்னாள் அமைச்சர்கள் பொலிஸ்மா அதிபர் விளக்கமறியலில், 3 முன்னாள் அமைச்சர்கள் விளக்கமறியலில். சில நாட்களில் பாராளுமன்ற அமர்வுகளை அங்கிருந்து நடத்த முடியும். மக்களின் சொத்துக்களை எவ்வளவு வீணாக்கியுள்ளனர், எவ்வளவு திருடியுள்ளனர். அங்கு எடுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஓடி ஓடி பழுதான வாகனம் போன்று நாடே வீழ்ந்து விட்டது. நடத்த முடியாத அரசாங்கம், முறையற்ற அரசாங்கங்கள் சீரழித்து விட்டன. அதனால் இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக செயற்படுவதற்கான தேவை உள்ளது. அதே போன்று பிரதேச சபைகளில் அவ்வாறான ஆட்சி இடம்பெறாமல் சுத்தமான நிதியை சரியாக பயன்படுத்தக்கூடிய கிராம வேலைகளை செய்யக்கூடிய ஆட்சியை நாம் அமைப்போம்.